ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. போலீஸ் வேலைக்கு பயிற்சி எடுக்கணும் என்று சொல்லு, நான் ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டர்ல சேர்த்து விடுறேன். 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் பல்வேறு கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் கம்பத்தில் ஜெகநாத் மிஸ்ரா கூட்டணியில் இருக்காங்க. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக, ஏற்கனவே பதவிகளில் இருந்தவங்க. இதை தாண்டி எப்படி 2 பேருமே 75 வயதை கடந்தவர்கள். 2 என்னுடைய அப்பாக்களையும், அப்பா ஓய்வு விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், உரிமையோட சொல்றீங்க? உரிமையோடு சொல்கிறேன். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்படின்னா இப்போ நீ என்னென்ன மக்களுக்கு நல்லது செஞ்சியோ அதெல்லாம் ஒரு நோட்டீஸை அடித்து கொடுத்துட்டு வீட்டில் படுத்துக்கிறோம். நீ செஞ்ச சேவையை பார்த்து மக்கள் ஓட்டு போடும். என்னுடைய கடந்த 20-30 ஆண்டு காலம் இந்த கம்பம் தொகுதி மக்களுக்காக பல்வேறு சேவைகளை நான் செஞ்சுருக்கேன். கொரோனா காலகட்டத்திலையும் உதவி செஞ்சதாக கேள்விப்பட்டோம் சார். நாங்களாம் என்னை பற்றி இறந்து போவதே நினச்சேன், இறந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற பணத்தை பூரா திரும்ப கொரோனா நிவாரணத்துக்கு செலவழிப்போம் அப்படின்னு சொல்லி கணக்கில்லாத பணம் பலபடி இறங்கிட்ட மாஸ்க் கேஸுகள் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கே முகத்தில் கொரோனா வந்துருச்சே திரும்ப எப்படி. இப்போ நீங்கள் தொழில் தொடங்கி இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் விவசாயத்தை நீங்கள் மறக்கல. கால்நடைகள்லாம் இருக்குது, ஆடு மாடு. எங்கள் தோட்டத்தில் மாடு இருக்குது. அந்த மாடோட வர்க்கம் ஒரு 200 வருஷம் மாடோட வர்க்கம் தான் இருக்குது. நாட்டு மாடுகளா? நாட்டு மாடு, தொழு மாடு. கட்சியை தாண்டி வேட்பாளர்கள் பேசப்படுவார்கள். அதாவது அந்த வேட்பாளர்கள் மக்களோட மக்களாக இருப்பாங்க, அந்த தொகுதி மக்களோட மக்களாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்பம் துன்பங்களில் பங்கேற்பாங்க. அந்த தொகுதி மக்கள் அவர்கிட்ட உரிமையாக கேட்பாங்க. நீங்கள் தான் அதை செய்ய முடியும், உங்களை விட்டால் வேறு செய்ய ஆள் கிடையாது, செஞ்சால் நீங்கள் தான் செய்ய முடியும், கொஞ்சம் செஞ்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு பேசுவாங்க. கட்சி தலைமையை அது வியப்பாக பார்க்கும் அந்த வேட்பாளரை. இதுமாரி எல்லா வேட்பாளர்களுக்கும் அமையாது, ஒரு சில வேட்பாளர்கள் தான் அந்த மாதிரி அமைவாங்க. இப்போ நாம் சந்திக்கக்கூடிய நபரும் அந்த வரிசையில் உள்ளவர் தான் கம்பம் தொகுதி வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி தான், சில வேட்பாளர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை தொகுதியில். இப்போ தொகுதி எப்படி இருக்குது சார்? தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி நல்லா இருக்குது. இது நாம் பிறந்த மண். இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதிக்கு சரியாக செய்யவில்லை, பெரிதாக எதுவும் செய்யவில்லை. அந்த அடிப்படையில் இது ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, என்னுடைய கடந்த 20-30 ஆண்டு காலம் இந்த கம்பம் தொகுதி மக்களுக்காக பல்வேறு சேவைகளை நான் செஞ்சுருக்கேன். அந்த சேவைகளின் அடிப்படையில் மக்கள் இன்றைக்கி ஒரு பிரமாதமாக நம்ம வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அது பல்வேறு சமூக மக்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே என்னை ஒரு உறவு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த உறவுக்காரனை நிச்சயமாக சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விவசாயம் தான் அடிப்படையில்? ஆமாம், பாரம்பரியமாக விவசாயம் தான். பாரம்பரியம் விவசாய குடும்பம். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க, தொழிலதிபராக வரீங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அரசியல் ஆர்வம் எப்படி வருது சார்? நான் 2006 புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கட்சியில் கம்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டி போட்டேன். அதற்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பம். காங்கிரஸில் இருந்தோம். அப்புறம் ஐயா மூப்பனார் ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தோடனே அதில் பயணித்தோம். ஒரு காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்தால் ஈர்க்கப்பட்டு நான் 2005 முதல் மாநில மாநாட்டில் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அப்போயே தேனி மாவட்டத்தில் ஒரு பெருவாரியான வாக்குகளை வாங்கினோம். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு 2009 நினைக்கிறேன், அப்போ சமூகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ அதில் 1-2 பிரச்சனைகளை போய் தலையிட்டு அதை தீர்க்கிறப்ப சமூகத்தை சார்ந்த பல்வேறு பகுதியிலிருந்து எங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி இருக்குது, எங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நிகழ்வுகளுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்தேன்.
ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு சமூக அமைப்பாக இருந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்ம உதவி செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சமூக பார்வை நம்ம மீது விழுகும். ஒரு சமூக பார்வை நம்ம மேலே வந்து விழுகும். நம்ம அனைத்து தரப்பு மக்களுக்குமே நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அனைத்து தரப்பு மக்களிடமே மாமே மச்சான் அண்ணன் தம்பி என்ற உறவுடன் இருக்கோமே, அப்போ ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்னு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஜாதி சமூகங்களை மதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு கட்சியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கணும். அதில் பயணிச்சிங்க. ஆமாம், அது வந்து தேர்தலெலாம் போகல. அதாவது அது ஒரு சேவைக்கான அமைப்பாகவே கொண்டு போயிட்டேன். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் சேவைக்கான ஒரு அமைப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கான சின்ன சின்ன உதவிகள் இந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். கொரோனா காலகட்டத்துலேயும் உதவி செஞ்சதாக கேள்விப்பட்டோம் சார். என்ன மாதிரி உதவிகள் அது? எல்லாருமே வெளியில் வர தயங்கின காலம். ஆமாம், அதான் எல்லோரும் உயிருக்கு அஞ்சு வெளியே வர தயங்கின தருணம். நான் கொரோனா காலத்தில் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் செய்யலாம்னு சொல்லி கடுமையான முதல் கொரோனா. அந்த கொரோனாவில் இறங்கி சாதாரணமாக அசால்ட்டாக இறங்கி கொரோனா நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற இதில் நிவாரணம் கொடுத்தேன். அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு கிட்டு ரெடி பண்ணி முதல் தடவை ஒரு 2000 பேர்த்துக்கு கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியார், நம்ம சப்ளைட்ரு எல்லாத்தையும் அழைத்து தான் கொடுத்தோம். எல்லாத்தையும் அழைத்து தான் பல்வேறு பகுதியில் கொடுத்தோம். அப்போ கொடுத்துட்ருக்கப்ப எனக்கு கொரோனா வந்துடுச்சு. அந்த கொரோனாவில் கடுமையாக வந்து நான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு கொரோனா வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அதில் உயிர் பிழைத்ததே பெரிய ஒரு விஷயம். அந்த கொரோனாவில் உயிர் பிழைத்ததே ஒரு பெரிய விஷயம். ஆனால் உயிர் பிழைத்தோம். பொது சேவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் உங்களை எச்சரித்தாங்களா? கொரோனாவில் என்ன இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு எச்சரித்தாங்களான்னு அப்படிங்கிறப்ப இவங்க சாப்பாட்டுக்குள்ள அரிசி இல்லை அப்படின்னு கேட்டில் வந்து நின்றுவாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடோன் ஒன்று இருக்குது. அந்த குடோனில் வந்து எப்போ பார்த்தாலும் 200-300 நின்றுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வளையம் போட்டு இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு அந்த விதிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சதே நாங்கள் கொடுத்தோம். இருந்தாலும் அது அந்த முதல் கொரோனாங்கிறது ரொம்ப ஒரு வீரியமாக இருந்தனால வந்து அது வந்துடுச்சு. இப்போ நாங்களாம் என்னை பற்றி இறந்து போயிருந்தே நினச்சேன். இறந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அந்த தெரியுமில்ல, இந்த கொரோனா காலம் உடனே ஒரு 7-8 நாளில் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கிருமி உள்ளே போய் என்ன பண்ணுதோங்கிறத விட பயம் அதிகம். அப்புறம் அதில் வந்து மீண்டு வந்த பிறகு 1 நாள் 2 நாள் கழிச்சு இதாகிட்டு அப்புறம் நான் என் மனைவி கூப்பிட்டு சொன்னேன், நம்ம வந்து பணம் தொழிலில் பணம் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். இப்போ இறந்து போயிருந்தோம்னா இந்த பணமெல்லாம் என்ன ஆகிருக்கும், யாருக்கு பயன்பட்டுக்க போகுது? ஏன்னா நானும் என் மனைவி என் 2 குழந்தைக்குமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற பணத்தை பூரா திரும்ப கொரோனா நிவாரணத்துக்கு செலவழிப்போம் அப்படின்னு சொல்லி கணக்கு இல்லாத பணம் பலபடி இறங்கிட்டேன். மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கே முதல்ல கொரோனா வந்துடுச்சே, திரும்ப எப்படி வரும்ட்டு அதில் இறங்கி கொடுத்தோம்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் அதிகம். அவங்க வந்து கண்டினியூவாக ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் வேலைக்கு போகலாம் அப்படின்னா 6ஆம் நாள் 7ஆம் நாள் சாப்பாட்டுக்கே பணம் இருக்காது. எந்த வித சேமிப்பும் அவங்ககிட்ட இல்லை. இல்லை. அதனால வந்து அவங்க வேலையும் இல்லை. அவங்க வந்து நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த பதிவில் இவங்க பழங்குடியினர், தோட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேரளா தமிழக எல்லை லோயர் கேம்பில் தடுப்பு முகாம் வச்சு தடுத்திருந்தாங்க. கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களும் 1 வாரம் வந்து தங்க வச்சு அப்புறம் அவங்களுக்கு கொரோனா இல்லைங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு நம்ம இங்கிட்ட அனுப்புவாங்க. அப்போ நம்மளுடைய வருவாய்த்துறையிலேருந்து சார் அவங்களுக்கு அரிசி, பருப்பு, மற்ற சமையல் செய்வதற்கு பாய், இந்த மாதிரி அடிப்படையான இதெல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் கொடுத்தோம். மருத்துவமனைக்கு வந்து அந்த முன்தடுப்பு சாதனங்கள், கொரோனா முன்தடுப்பு சாதனங்கள், அதை வந்து மாஸ்க்கு, மற்ற கொரோனா டெஸ்ட்டு, அப்புறம் அந்த கிருமி நாசினி இதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் நான் பயணம் செய்கிறதுக்காக கேரவன் ஒரு 3 வாகனம் வச்சுருந்தேன். அதில் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் போகிறதுக்கு கொடுத்து விட்டோம்.
அதில் ஒரு வண்டிலாம் வந்து அது ஒரு ஆம்புலன்ஸ் டைப்பில் இருக்கும். அந்த வண்டிலாம் இறந்தவர்களை கொண்டு சேர்த்துக்கலாம். அந்த வண்டி அடக்கம் பண்ணுறவங்களுக்குலாம் இலவசமாக ஆமாம் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து தான் அப்புறம் அந்த வண்டியை திரும்ப அரசாங்கம் சும்மா நிற்கிது எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் அதுக்கு பிறகு 1 லட்சம் பேர்த்துக்கு கொரோனா தடுப்பூசி போட்டோம். 1 லட்சம் பேர்த்துக்கு கொரோனா தடுப்பூசி போட்டோம். முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடிகிட்ட போய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தேன். தற்போதைய முதல்வர் அவர் 2021 ஆட்சிக்கு வந்தோடனே அவர்கிட்ட போய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தேன். இது போன்ற எண்ணற்ற சேவைகள் கொரோனா மட்டும் இல்லை. இப்போ எங்கள் வீடு தேடி பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நியாயமாக கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஃபீஸை கட்டுறோம். ஒரு மருத்துவ உதவித்தொகைன்னு வராங்க. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான இந்த 20 வருஷத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவிகளை படிக்க வச்சுருக்கோம். பல்வேறு மருத்துவ உதவியில் வந்து செஞ்சுருக்கேன். கம்பம் அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபா மதிப்பு உள்ள அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய இந்த மாவட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸ் தான் அனைத்து வசதிகளுமே உள்ளடக்கிய ஒரு ஆம்புலன்ஸ். ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கம்பம் தொகுதி மக்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக வாங்கி கொடுக்க எந்தவித கட்டணமும் இல்லை. 24 ஹவர்ஸ் எப்போ அழைத்தாலும் அந்த வண்டி எந்தவித கட்டணமும் இல்லாமல் அவர்களுடைய உயிரை காக்க போராடும். அந்த ஆம்புலன்ஸ் எந்த மருத்துவமனைக்கு விரும்புகிறாங்களோ அங்கே கொண்டு சேர்த்துறதா? ஆமாம், எந்த மருத்துவமனையும் மேக்ஸிமம் கம்பம் அரசு மருத்துவமனை, தேனி அரசு மருத்துவமனை, மதுரை அரசு மருத்துவமனை, இப்போ அந்த வண்டியில் அத்தனை வசதி இருக்குது. கட்டணம் இல்லாமல் இந்த ஒரு டீசலோ மற்றது எந்த கட்டணமும் இல்லாமல். இல்லை, இத்தனை வசதி வாய்ப்புகள் வந்திருந்தாலும் ஏற்கனவே விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. பாரம்பரியமாக விவசாயம் இருக்குது. இப்போ நீங்கள் தொழில் தொடங்கி இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் விவசாயத்தை இன்னும் நீங்கள் மறக்கலை. ஆமாம், விவசாயம் அது அங்கே சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்சது. கால்நடைகள்லாம் இருக்குது, ஆடு மாடு எல்லாமே இருக்குது. அதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக. இப்போ அதை பாரம்பரியமான ஒரு விவசாயி நாங்கள். இப்போ பாரம்பரியமாக ஒரு தங்க வர்த்தகத்தை நாங்கள் செஞ்சு வந்தாலும் விவசாயம் தான் எங்களுக்கு ஒரு மெயின். கிட்டத்தட்ட இப்போ எங்கள் தோட்டத்தில் மாடு வந்து இருக்குது. அந்த மாடு வந்து பார்த்தா அந்த மாடோட வர்க்கம் வந்து ஒரு 200 வருஷம் மாடோட வர்க்கம் தான் இருக்குது. நாட்டு மாடுகளா? நாட்டு மாடு, தொழு மாடு, நாட்டு மாடு. இங்கே இருக்குது சிந்து மாடு. இங்கே இருக்குது சிந்து மாடு. அது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கான பாலுக்காக இங்கே வச்சுருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200 நாட்டு மாடு வந்து இருக்குது. அங்கேயுமே தோட்டத்துலேயுமே கொஞ்சம் சிந்து மாடுகள் வந்து இருக்குது. அங்கே அந்த பால் வந்து தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்காக அங்கே வச்சுருக்கேன். நாட்டு மாடு வந்து அது எங்கள் தாத்தாவோட தாத்தாட்ட இருந்து அப்படியே வந்து அது எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் அது பாரம்பரியமாக தொகுதி மக்களுக்கு இப்போ நீங்கள் டெய்லி பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, வாக்கு சேகரிக்கிறீங்க. கட்சியை தாண்டி என்ன அங்கே இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க, இல்லை அவங்க மக்கள் உரிமையாக என்ன கேட்குறாங்க? சார், இது இங்கே வந்து என்னைய அரசியல்வாதியாக பார்க்குறது இல்லை. கம்பம் தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னைய அரசியல்வாதியாக பார்க்குறது. யார் வீட்டுக்கு எந்த சமூகம் எந்த மதமாக இருந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலுமே ஒரு உறவுக்காரனை பார்க்குற மாதிரி தான் வந்து பார்க்குறார்கள். அதுவே எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாகத்தான் கருதுகிறேன். அதை பிறப்பின் ஒரு பயனாகத்தான் கருதுகிறேன். நம்ம ஒரு சாதாரணமாக இந்த ஊரில் இருந்துட்டு இன்றைக்கி தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் நம்ம இருக்கோம், அரசியலில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம மக்கள் வந்து அரசியல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பொது வேட்பாளர் அடிப்படையில் அனைத்து சமூகத்துக்கான அனைத்து மதங்களுக்கான பல்வேறு இன்றைக்கி ஒரு 12 அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. 12 அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் பல்வேறு கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் கம்பத்தில் ஜெகநாத் மிஸ்ரா கூட்டணியில் இருக்காங்க. அதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. நல்லவர், அவர் நல்லவருங்க. அவர் எடுத்து நிற்க வேணும். அவருக்கு ஆதரவாக இருங்க. அவர் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காரு. பல்வேறு நம்ம போய் கேட்டப்பெல்லாம் தடுக்காமல் இந்த செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இந்த பக்கம் திமுக, அது ஒரு பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்குது. இந்த பக்கம் அதிமுக, அதுவும் கூட்டணி பலத்தோடு இருக்குது. 2 கூட்டணி வேட்பாளர்களும் மக்களுக்கு உங்களை மாதிரி பரிச்சயமானவங்க தான். ஏற்கனவே பதவிகளில் இருந்தவங்க. இப்போ திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ. இதை தாண்டி
எப்படி வாய்ப்பு இருக்குது சார்? அவங்களும் அவங்களுடைய ராஜதந்திரத்தெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல. அவங்க ராஜதந்திரத்தெல்லாம் பயன்படுத்தினாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரிச்சயமானவங்க, எதில் பரிச்சயமானவங்க? மக்கள் சேவை இல்லையா, கமிஷன் வாங்குறது இல்லையா, இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு 5 ஆண்டு காலம் மக்களை சந்திக்காமல், மக்களுக்கு ஒரு எந்த ஒரு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்யாமல், இங்கே கம்பம் தொகுதியெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த அந்த எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் இன்றைக்கி ஒருத்தர் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்படின்னா, அந்த 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ நீ என்னென்ன மக்களுக்கு நல்லது செஞ்சியோ அதெல்லாம் ஒரு நோட்டீஸை அடித்து கொடுத்துட்டு வீட்டில் படுத்துக்கிறோம். நீ செஞ்ச சேவையை பார்த்து மக்கள் ஓட்டு போடும். இன்றைக்கி வெயில் மழையும் என்னை விட அதிகமாக சுற்றுறாங்க. பார்க்காதவங்களாம் பார்க்குறாங்க, பார்க்காதவங்களாம் பார்க்குறாங்க. எப்படி மக்களுக்கு ஒரு சேவையே செய்ய? 2 பிரதான கட்சிகளில் இருக்கிறவங்களும் ஏற்கனவே இப்போ பதவி வகித்தவங்க தான். ஆமாம், பதவி வகித்தவங்க தானே. பதவி 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. இவர் இல்லைன்னா அவர் வருவார், அவர் இல்லைன்னா இவர் வருவார். வருவார். மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறது இல்லை. இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, 2 பேருமே வந்து 75 வயதை கடந்தவர்கள். இப்போ என்னை எதிர்த்து போட்டி போடுறாங்க. எனக்கு 50 வயசு ஆகுது, அவங்களுக்கு வந்து 75 வயது வந்து ஆகுது. 2 பேருமே கடந்தவர். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு. அப்பா நீ கடைக்கு வேலைக்கு போயிட்டு வாப்பா, போய் மம்பட்டி எடுத்து விவசாய வேலைக்கு போயிட்டு வாப்பா, சம்பாரிச்சிட்டு வாப்பா நம்ம சொல்லுவோமா? உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன், உட்காருங்கப்பா, ஓய்வு எடுங்கப்பா, ஓய்வு எடுங்க நான் பார்த்துக்கிறேன், உட்காருங்க அப்பா, ஓய்வு எடுங்கப்பான்னு சொல்லுவோம். அப்போ நான் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய 2 என்னுடைய அப்பாக்களையும், அப்பா ஓய்வு விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், ஓய்வு விடுங்க, 75 வயசுக்கு மேலே நீங்கள் பாவம் கஷ்டப்பட வேணாம், செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன். உரிமையோடு சொல்கிறீங்க? உரிமையோடு சொல்கிறேன். என்னுடைய அப்பாக்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் தான் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.